கரூர் விவகாரத்தில் என்ட்ரி கொடுத்த அண்ணாமலை, பின்னணியில் நடந்த மர்மம் என்ன? செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு செல்லும் நேரத்தில் வைக்கப்பட்ட அதிரடி செக். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை காவல்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அவர்கள் செய்யும் தவறுகளை அதிரடியாக சுட்டிக்காட்டி வருகிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறையினர் எப்படி திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பது குறித்து அண்ணாமலை அப்போது வெளிச்சம் போட்டிருந்தார். அதேபோல்தான் தற்போது கரூர் சம்பவத்தில் அதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு தகவலை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்தது துரதிருஷ்டமான சம்பவம். ஆனால் எத்தனையோ ஊர்களில் இதுபோன்ற அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்ற போது கரூரில் மட்டும் அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்தது ஏன் என்று கேட்டால், அது பின்னணியில் திமுக புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக விஜய் அனைத்து ஊர்களிலும் திமுகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்ததால் கரூரில் வந்து கண்டிப்பாக திமுக பற்றியும் தன்னை பற்றியும் அவர் கடுமையாக பேசுவார். அப்படி பேசினால் அதே இடத்தில் அதற்கு தான் தனது ரியாக்ஷன் வெளிப்படுத்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜி ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறார். அதனால்தான் அவரை பற்றி கேரவன் மீது நின்றபடி விஜய் பேசிய அடுத்த நொடியே கூட்டத்திலிருந்து அவரை நோக்கி செருப்பு பறந்துள்ளது. அதன் பிறகுதான் அந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சம்பந்தமே இல்லாமல் கூட்டத்தை நோக்கி ஆம்புலன்ஸ்கள் செல்ல தொடங்கின. அதற்கு முன்பு வரை கூட்டத்தில் எந்தவித நெரிசலும் ஏற்படவில்லை. அடிக்கடி கூட்டத்துக்குள் ஆம்புலன்ஸ் செல்ல தொடங்கிய போதுதான் கூட்ட நெரிசல் அதிகமானது. அப்போது மக்கள் மத்தியிலும் ஏதோ நடக்கிறது என்கிற பீதியை ஏற்படுத்தியது. இந்த ஆம்புலன்ஸ்களில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்தது. அதோடு கூட்டத்துக்குள் வந்துவிட்டு வெளியே சென்ற ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடம் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பணம் கொடுத்துள்ளார்கள். அதாவது இந்த கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு வந்து கூட்டத்துக்குள் தள்ளுமுள்ளுவை ஏற்படுத்தியுள்ளார்கள். அது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கூட்டத்தில் எந்தவித சலசலப்பும் ஏற்படாத நேரத்தில் ஆம்புலன்ஸ் எதற்காக திரும்ப திரும்ப உள்ளே சென்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை. குறிப்பாக செந்தில் பாலாஜி குறித்து பேசாதது வரை கரூரில் விஜயின் பிரச்சார கூட்டம் நார்மலாக தான் நடந்து கொண்டிருந்தது. அவர் எப்போது செந்தில் பாலாஜியின் ஊழல்கள் குறித்து பேச தொடங்கினாரோ அப்போதே அங்கு சலசலப்பு ஏற்பட தொடங்கிவிட்டது. அதோடு மட்டுமின்றி அத்தனை போலீஸ் அதிகாரிகளுக்கும் செந்தில் பாலாஜியை ஆர்டர் போட்டுள்ளார். இத்தனைக்கும் அவர் அமைச்சராக கூட இல்லை. அந்த அளவுக்கு கரூர் காவல்துறை செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால்தான் ஒரு கட்டத்தில் இவர்கள் திட்டமிட்டே கூட்டத்துக்குள் தடியடி நடத்தியுள்ளார்கள். இது அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்த செயல். இதனால் தான் எதிர்பாராத விதமாக 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள். அதனால் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே செந்தில் பாலாஜியின் செயல்பாடுதான். அதோடு இதற்குள் சிபிஐ வந்ததுமே காவல்துறை மூலம் அங்குள்ள அனைத்து தடயங்களையும் மறைக்கிறார் செந்தில் பாலாஜி. கரூர் சம்பவத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பதை சிபிஐ கண்டறிந்துவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, ஒரே நாள் இரவில் 41 உடல்களை உடற்கூராய்வு செய்கிறார்கள். மருத்துவர்களை அவர்கள் மிரட்டுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் பொதுமக்கள் இறந்த போதெல்லாம் அந்த பக்கம் செல்லாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு மட்டும் விழுந்து அடித்து ஓடுகிறார். துபாயில் முக்கிய வேலையில் இருந்த உதயநிதி அங்கிருந்தபடியே கரூருக்கு வந்துவிட்டு மீண்டும் துபாய்க்கு செல்கிறார். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை இவர்கள் திட்டமிட்டே செய்துள்ளது தெரிகிறது. அதனால் கரூர் விவகாரத்தின் பின்னணியில் திமுகவும் செந்தில் பாலாஜியும் முழுமையாக இருக்கிறார்கள் என்பதை அங்கு நடந்த அனைத்து விஷயங்களும் உறுதிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை கடைசியாக சிபிஐ அழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது என்பதையே வெளிப்படுத்துகிறது. அதோடு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார்கள் என்கிற ஆதாரங்களும் சிபிஐக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இதை எப்படி திருப்பினாலும் கரூர் வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது. இதன் பின்னணியில் நடந்த அனைத்து மர்மத்தையும் சிபிஐ அடுத்து உடைப்பார்கள். உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். 41 பேர் உயிர் பலியானதற்கு காரணமானவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். அடுத்த செய்தி. சிபிஐ கேட்ட முக்கிய கேள்விக்கு விஜய் கொடுத்த வீடியோ ஆதாரம். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு 3வது முறையாக நேற்று ஆஜரானார் விஜய். அப்போது அவரிடத்தில் வழக்கம் போல் பல கேள்விகளை கேட்ட சிபிஐ அதிகாரிகள், கரூர் மட்டுமின்றி நீங்கள் நடத்திய ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் மீட்டிங் தொடங்க போவதாக ஒரு நேரத்தை அறிவித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் காலதாமதமாகவே அங்கு சென்று வந்துள்ளீர்கள். குறிப்பாக கரூரில் 7 மணி நேரத்திற்கு பிறகு தாமதமாக சென்றுள்ளீர்கள். இது கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நீங்கள் செய்த முயற்சியா இல்லை எதர்ச்சியாக ஏற்பட்டதா என்கிற கேள்வியை மீண்டும் கேட்டுள்ளார்கள். அதற்கு விஜய்,
சாலைகளில் ரசிகர்கள் என்னை சூழ்ந்து கொள்வதால் திட்டமிட்டபடி குறித்த நேரத்துக்குள் என்னால் அந்த பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. இதுதான் காலதாமதத்துக்கு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார். அதை அடுத்துதான் நீங்கள் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுமே இந்த கரூர் சம்பவத்திற்கு முக்கிய காரணமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் என்று கூறுவதன் பின்னணி என்ன என்று கேட்டுள்ளார்கள். அதற்கு விஜய், என்னுடைய கூட்டத்துக்கு அதிகப்படியான மக்கள் கூடுவதால் அதை ஆளுங்கட்சியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதிலும் அது கரூரில் ஆளுங்கட்சியின் மிகப்பெரிய ஆளுமையுடன் இருப்பவர் செந்தில் பாலாஜி. அவரது ஊரிலேயே அதிகப்படியான கூட்டம் கூடுவதால் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகவே இதற்கு தாங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினார்கள். அதனால் இதன் பின்னணியில் செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார். குறிப்பாக நான் பேச தொடங்கிய போது அந்த கூட்டத்துக்குள் தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ்கள் வந்து போய் கொண்டிருந்தது. அப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததால் மக்கள் இரண்டு புறமும் அதற்கு வழிவிட்ட போது தேவையில்லாத தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சலசலப்பை ஏற்படுத்தவே எனது கேரவனை நோக்கி செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் செருப்பு வீசினார்கள் என்று செந்தில் பாலாஜி டார்கெட்டாக வைத்து பல வீடியோ ஆதாரங்களை கொடுத்துள்ள விஜய், தற்போது அமைச்சராக இல்லை என்றாலும் கரூர் போலீசார் அனைவரும் அவருக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். அவரது குரலாகவே ஒழிக்கிறார்கள். அன்றைய தினம் காவல்துறைக்கு ஆர்டர் போட்டவரே செந்தில் பாலாஜி தான் என்று மொத்த போக்கஸையும் அவர் மீதே திருப்பியுள்ளாராம் விஜய். இந்த நிலையில் தான் மார்ச் 17ஆம் தேதியான நாளை தான் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் நாளை செந்தில் பாலாஜி டெல்லி செல்கிறார். அப்போது அவரிடத்தில் விஜய் கொடுத்த இந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் அவரிடத்தில் கேள்விகள் கேட்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், வதந்திகளை நம்ப வேண்டாம். இஸ்ரேல் அதிபர் வெளியிட்ட வீடியோ. அமெரிக்க இஸ்ரேல் நாடுகளின் தாக்குதலால் ஈரான் ஆட்சியாளர் கமேனி கொல்லப்பட்டார். அதையடுத்து அவரது மகன் தற்போது ஈரான் ஆட்சியாளராக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் தற்போது ஒரு காலை இழந்துள்ள அவர் கோமாவில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் ஈரான் ஆட்சியாளர் கமேனி மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நோக்கி தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் ஈரானின் அந்த செய்தியை இஸ்ரேல் நாடு மறுத்துள்ளது. அதோடு அவர் உயிருடன் இருக்கும் ஒரு வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. அதில் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு கப்பில் காஃபி குடித்தபடி அந்த வீடியோவில் தோன்றுகிறார். அதோடு நான் காஃபி குடிக்க துடித்து கொண்டிருக்கிறேன் என்றும் நகைச்சுவையாக கூறியுள்ளார். என்னை பற்றி வெளியாகும் மரண செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம், அது வெறும் வதந்தியாகும் என்று கூறியுள்ளார். அதோடு நான் இறந்து விட்டதாக வெளியிட்ட வீடியோவில் எனக்கு 6 விரல்கள் இருப்பது போன்று காட்டியுள்ளார்கள். ஆனால் அது ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று கூறியுள்ள பெஞ்சமின் நெதன்யாகு, என் விரல்களை என்ன வேண்டுமா என்று சொல்லி தனது 2 கை விரல்களையும் விரித்து காட்டுகிறார். அந்த வகையில் ஈரான் நாடு ஏஐ வீடியோ ஒன்றை வெளியிட்டு இப்படி தாங்கள் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சித்து இருப்பதாக பல உலக நாட்டு ஊடகங்களும் விமர்சித்து வருகின்றன.